அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் இது 100வது தொடர். நேற்றைய தினம் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முதல் வகியாக இக்ரா, நபியே நீங்கள் ஓதுங்கள் படியுங்கள் என்பதாக தான் முதல் உத்தரவை தந்தான். அந்த முதல் உத்தரவை செயல்படுத்துகிற விஷயத்தில் சமுதாயத்தின் அவல நிலை, குர்ஆனை ஓதுகிற விஷயத்தில் சமுதாயம் அவ்வளவாக அக்கறை எடுக்காமல் இருப்பது பெரும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதத் தெரிந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் என்றால், உஹது யுத்தம் நடைபெற்றது. அந்த உஹது யுத்தத்திலே பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேராக 3 பேராக 4 பேராக ஒரே குழியிலே அடக்கம் செய்தார்கள், கபரிலே. அப்படி அடக்கம் செய்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்பார்கள், யகூல் அய்யுஹும் அக்ஸரு அஹ்தன் லில் குர்ஆன், யார் குர்ஆனை அதிகம் ஓதத் தெரிந்தவராக இருக்கிறார் என்று கேட்டு, ஃபைதா உஷீர லஹு இலா அஹதிஹிமா கத்தமஹு ஃபில் லஹத், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேராக சேர்ந்து அடக்கம் பண்ணாங்க. அந்த கபர்களை முதல்ல யார் அடக்கம் செய்வது என்பதை முடிவு செய்வதற்காக யார் இந்த 2 பேர்ல குர்ஆனை அதிகம் தெரிந்திருக்கிறாரோ அவரை முன்னால் கபரில் அடக்கலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் அடக்கிற விஷயத்தில் கூட குர்ஆனை ஓதத் தெரிந்தவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் தந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இன்னல் லதீன யத்லூன கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், யார் அல்லாஹ்வின் வேதமாகிய குர்ஆனை ஓதி தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு வழங்குகிறார்களோ அதை ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் யார் வழங்குகிறார்களோ அவர்கள் நஷ்டமடையாத வியாபாரத்தை செய்துவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். லாஸ் இல்லாத வியாபாரம் எது? குர்ஆனை ஓதுவது. எந்த விதமான லாஸும் இல்லை. வியாபாரமாக இருந்தால் அது நஷ்டத்தையும் தரும், லாபத்தையும் தரும். நஷ்டமே அடையாத ஒரு வியாபாரம் இருக்கிறது என்றால் அது குர்ஆன் ஓதுதல், தொழுதல், சதக்கா கொடுத்தல் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் குர்ஆனை ஓதுவது எவ்வளவு பெரிய பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் வீட்டிலே இருந்து ஒரு வீட்டிலே ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து அங்கே அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் அந்த குர்ஆனை படித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அங்கே அமைதி இறங்காமல் இருக்காது. அங்கே அமைதி இறங்கும், அல்லாஹ்வின் அருள் அங்கே இறங்கும், அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்தே அவர்களை குறித்து பெருமை பேசுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆனை ஓதுகிற அந்த கூட்டத்தில் இருப்பவர்களை குறித்து அல்லாஹ் பெருமை பேசுவான். இந்த சமுதாயத்தையா, இந்த மனித சமுதாயத்தையா மலக்குமார்களை நீங்கள் படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள், பாருங்கள் அவர்கள் என்னுடைய வேதத்தை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் படித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓதுவர்களை குறித்து பெருமைப்படுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனிலே மிக தேர்ச்சி அடைந்தவராக இருக்கிறாரோ அவர் கண்ணியமானவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பார். யார் குர்ஆனை திக்கி திக்கி சிரமப்பட்டு ஓதுகிறாரோ அவருக்கு 2 மடங்கு கூலி இருக்கிறது என்று சொன்னார். கஷ்டத்திற்கு தகுந்த கூலி. குர்ஆனை நன்றாக நமக்கு ஓத தெரியலையே, திக்கு திக்கி வருதே என்று வருத்தப்படக்கூடாது.
அப்படி யார் திக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஓதுகிறாரோ அவருக்கு இருமடங்கு கூலி இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை நன்றாக படித்து பிடித்துக் கொள்ளுங்கள், அதை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒட்டகத்தின் கட்டி வைக்கப்பட்ட அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகம் எப்படி விரண்டு ஓடி விடுமோ அதுபோல் குர்ஆனும் அதை சரியாக ஓதாமல் இருந்தால் அது உள்ளத்தை விட்டு அகன்று போய்விடும். எனவே குர்ஆனை கற்றவர்கள் அதை நன்றாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதை ஓதிக்கொண்டே இருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்களுடைய தோள்களிலிருந்து நுபுவத்தின் அடையாளங்கள் வெளிப்படுகிறது. நுபுவத் நபித்துவம். கைர அன்னஹு லா யூஹா இலை, ஏனென்றாலும் அவருக்கு வஹி அறிவிக்கப்படுவதில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபித்துவத்தினுடைய அடையாளங்கள் அவருடைய இதிலிருந்து வெளிப்படுகிறது என்பதாக, குர்ஆனை ஓதுவதிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆனால் அவருக்கு வஹி அறிவிக்கப்படுவதில்லை என்றார். குர்ஆன் அவ்வளவு ஒரு ஞான பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீ மனிதர்களே, நீங்கள் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு அமல் செய்து கொள்ளுங்கள். என்றால் அல்லாஹ் தஆலா நீங்கள் சடையாமல் அவன் சடைய மாட்டான். அமல் செய்வதற்கு சடையக்கூடாது. நீங்கள் சடையாமல் அவன் சடைய மாட்டான். அல்லாஹ்விடத்திலே மிக பிரியமான அமல் என்னவென்றால் மா துரிம அலைஹி, யார் நிரந்தரமாக ஒரு செயலில் ஈடுபடுகிறார்களோ அது அல்லாஹ்வுக்கு பிரியமாகும். ஒரு நாள் செஞ்சுட்டு 2 நாள் செஞ்சுட்டு அப்படி விட்டுறது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நிரந்தரமாக செய்யணும். பார்த்தா ரமலான் மாசத்துல பார்த்தா எல்லாரும் குர்ஆனை எடுத்து வச்சு ஓதிட்டு இருப்பாங்க. ரமலான் முடிஞ்சதுன்னா அந்த குர்ஆனுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான செயல் என்னவென்றால், எந்த காரியத்தை நிரந்தரமாக செய்கிறோமோ, விட்டு விட்டு செய்கிற காரியத்தை விட அல்லாஹ்வுக்கு நிரந்தரமாக செய்கிற காரியம் தான் பிடிக்கும். அது வயின் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்யணும். ஏனென்றால் வகான ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமிலு அமலன் அஸ்பிதுஹு அஸ்பதுஹு, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதிலே ஸ்திரமாக இருப்பார்கள், நிரந்தரமாக செய்வார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாருடைய உள்ளத்திலே குர்ஆனிலிருந்து எந்த ஒன்றும் மனனம் இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீட்டை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரீப், அது பாழடைந்த வீட்டை போல. பாழடைந்த வீட்டிலே ஷைத்தான்களும் ஜின்களும் தான் குடியிருக்கும். இப்போ குர்ஆனுடைய எதுவுமே மனப்பாடம் இல்லாதவனுடைய உள்ளம் பாழடைந்த வீடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மரியாதைக்குரியவர்களே, நம்மை கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு உன் இறைவன் யார், உன்னுடைய நபி யார் என்று கேட்கிற கேள்விகளின் பட்டியலில் உன்னுடைய இமாம் யார், உன்னுடைய வழிகாட்டி யார் என்று கேள்வி இருக்கிறது. குர்ஆன் என்று பதில் சொல்ல வேண்டுமானால் குர்ஆனோடு நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும் அல்லவா? குர்ஆனோடு தொடர்பு இல்லாமல் அங்கே எப்படி நாம் பதில் சொல்ல முடியும்? பதிலை சொல்லிவிட முடியுமா? உன் இறைவன் யார் என்ற கேள்விக்கு என் இறைவன் அல்லாஹ் என்று சொல்பவன் யார் என்றால், யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தானோ அவனால் தான் பதில் சொல்ல முடியும். உன் தலைவன் யார், உன்னுடைய வழிகாட்டி யார் என்ற கேள்விக்கு குர்ஆனோடு யார் தொடர்போடு இருந்தாரோ அவர்களால் தான் பதில் சொல்ல முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இவரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கபரிலே கேட்கப்படும். பெருமானாரின் சுன்னத்துகளை பின்பற்றுவர்களாக இருந்தால்தான் அவர் என்னுடைய நபி என்று பதில் சொல்ல முடியும். அப்படியானால் கபரில் கேட்கப்படுகிற கேள்விக்கு உன்னுடைய வழிகாட்டி யார் என்ற கேள்விக்கு குர்ஆன் என்று பதில் வர வேண்டுமானால் குர்ஆனோடு தொடர்பில் இருக்க வேண்டும். குர்ஆனை ஓத தெரியாமல் இருப்பவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும். மறுமையிலே அல்லாஹ் கேட்பானே, இந்த குர்ஆனை நான் ஓதுவதற்காகத்தானே தந்தேன், நீ ஓதினாயா என்று கேட்பானே, அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மார்க்க அறிவு இல்லாததின் காரணமாக இன்றைக்கு சமூகத்திலே வலைதளங்களிலே
இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் செய்கிற அக்கிரமங்கள் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. ஒரு காலம் இருந்தது, அவர்கள் இன்ஸ்டாவில ரீல்ஸ் என்கிற பெயரால், பேஸ்புக்கில் ரீல்ஸ் என்கிற பெயரால் பெண்கள் ஆடிப்பாடி ஆபாசங்களாக தன்னுடைய வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இது முஸ்லிமா அல்லது வேறு மதத்தை சார்ந்தவர்களா என்ற அடையாளம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு புர்கா போட்டு டான்ஸ் ஆடுறத நீ ட்ரெண்டாக இருக்கு. புர்கா போட்டு தன்னை முஸ்லிம் என்று வெளிப்படுத்தி சினிமா பாடல்களுக்கு நடனம் ஆடுவது இன்றைக்கு இன்ஸ்டாவில் ட்ரெண்டாக இருக்கிறது. ஏண்டா சமூக வலைதளங்களில் இருக்கிறோம் என்று வருத்தப்படுகிற அளவுக்கு சமூக வலைதளங்களை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு கூட அது வெறுப்பை அடைய செய்து விடுகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள் 1-2 தான் நமக்கு வெளியே வந்திருக்குது. ஆனா வெளியே வராம எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. கடைநல்லூரை சார்ந்த ஒரு பெண் பாட்டு பாடி புர்கா போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடி, அது அவருடைய தாயிடத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு ஊர் மானத்தை இந்த புள்ள வாங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி போய் யாரோ சொல்லி, அந்த பெண் அதை ஒரு சரி நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்காம, இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் ஒழுக்கமா, கடைநல்லூர்ல இருக்கிறவங்களாம் ஒழுக்கமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் பேசி வெளியிட்டு இருக்கிற வீடியோ இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரெண்டாக இருக்கிறது. அவன் அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு சொல்லி அங்க பாலியல் பலாத்காரம் நடக்குது, அது நடக்குது, அங்க கொலை நடந்ததுன்னு சொல்லி பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த குற்றங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு கடையநல்லூர் முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகிற ஒரு பகுதி, காயல்பட்டினம் போன்ற பகுதி, தெருவுக்கு தெருவுக்கு பள்ளி இருக்கிற பகுதி, அந்த ஊர் இன்றைக்கு சங்கிகளின் கவனத்தில் இருக்கிறது. முஸ்லிம் இந்த பெண்ணுக்கு ஆதரவாக அவர்கள் திரண்டு அவருக்கு ஆதரவாக அவள் என்ன தப்பு செய்து விட்டால் என்று வாதாடுகிற அளவுக்கு நிலைமையாகிவிட்டது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மரியாதைக்குரியவர்களே. இன்றைக்கு முக்காடு போட்டுக்கொண்டு கூத்தாடிகளை கட்டிப்பிடிப்பது பெண்களிடத்தில் மிக ஒரு மோசமான விஷயமாக ஆகிவிட்டது. இதெல்லாம் என்ன காரணம்? மார்க்க அறிவு சரியாக புகுத்தப்படாத காரணம், மார்க்க அறிவை சரியாக அவர்கள் கற்றுக்கொள்ளாத காரணம், ஒழுங்கீனமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். கூத்தாடிகளை போய் கட்டிப்பிடிச்சு அவனோட முத்தம் கொடுக்கிறது, இதெல்லாம் முஸ்லிம் பெண்கள் செய்கிறார்கள் என்கிற போது அது வேதனையாக இருக்கிறது. கேரளாவில் ஒரு வீடியோ அப்படி வந்திருக்கு. ஒரு கூத்தாடியை ஒரு முஸ்லிம் பெண் முதல்ல கை கொடுக்கிறான், போய் தோல்ல போய் சேர்றான், அப்புறம் அவன் கையை கொடுத்து முத்தம் கொடுக்கிறான். அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, எனமோ பிறவி பெயர் அடைந்ததை போல அவ்வளவு ஒரு சந்தோஷம். இது எவ்வளவு ஒரு கேவலமான நிலைக்கு பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் மார்க்கறிவை சரியாக கற்காததுதான் காரணம் என்று யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் மார்க்கறிவு அவசியம். அதற்கான ஏற்பாடுகள் ஊரிலே ஜமாத்துகளிலே செய்யப்பட வேண்டும். பெண்களை வழிநடத்துவதற்கு, ஆண்களை வழிநடத்துவதற்கு, அவர்களுக்குரிய மார்க்க விஷயங்களை சொல்லித் தருவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். மார்க்க அழிவின் அடிப்படையாக குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது. அதை எல்லோரும் குர்ஆனை கற்று ஓதுபவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. குர்ஆனை அதன் பொருளறிந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.